இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு. ஆனா குறுக்கே இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி இப்ப இவன் வர்றான். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரமா போங்க. உங்களை ரொம்ப அடிச்சு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த புது பீஸை கொஞ்சம் அடிச்சு பழகிக்கிறோம். அதுக்கு தான் அடிக்கிறோம். கேள்விதான் கேட்கிறோம். கேட்பேன், தொடர்ச்சியா கேட்பேன், தொடர்ச்சியா கேட்போம். தேர்தல் பிரச்சாரம் முழுக்க கேட்போம். வெகுண்டு வெகுண்டு வெடிகுண்டாய் மாறி கேட்போம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இலக்கு என்ன, லட்சியம் என்ன சொல்லு. கொள்கை தலைவர் அறிவிச்சாரா? அந்த ஜெயலலிதா தான், அந்த எம்ஜிஆர், அந்த அண்ணா. அப்புறம் பார்த்தா இப்போ NTTVக்கு ஒரு பேட்டி. NTTV ஒரு தொலைக்காட்சிங்க. உலகத்திலே தொலைக்காட்சிக்கு, காட்சி ஊடகத்துக்கு அச்சு ஊடகம் போல பேட்டி கொடுத்தது இவன் தான். NTTVக்கு பேட்டி கொடுத்த பேட்டி வரல. பேட்டி நானும் விஜய் எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் சாட். ஃபர்ஸ்ட் சாட்டா? விஜய் எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். இன்டர்வியூ கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னப்பா ஃபர்ஸ்ட் சாட், ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் கான்வர்சேஷன்? என்ன கான்வர்சேஷன் பார்த்தா, விஜய் என்ன சொன்னாருங்கிறத விஜய்கிட்ட கேட்டவர் இன்னொருத்தட்ட கொடுத்து, அதாவது பேட்டி கொடுத்தவர் சொன்னதை பேட்டி எடுத்தவர் பேட்டியை இன்னொருத்தட்ட கொடுத்து அது வெளியே வந்திருக்கு. புரியுதா? தட் இஸ் கால்ட் தாவேகா. ஒரு நாளைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு, மாலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு, சென்னை வானூதியமா அங்கே ஒரு சந்திப்பு 1 மணி நேரம், திருச்சியில் இறங்கினால் அங்கே ஒரு சந்திப்பு 1 மணி நேரம். உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், புவியியல் அரசியல், சூழல் அரசியல், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாவற்றையும் கேள்வியா கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கா என்று கேட்கிற ஒரு தலைவன். தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கா, வரட்டுமா அப்படின்னு சொல்ற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்டா. நீ அமெரிக்கா எடுத்துக்க, அங்க மோடி நிப்பாரு, அங்க ட்ரம்ப் நிப்பாரு, இந்த பக்கம் இன்னொரு பிரதமர் அதிபர் வேட்பாளர் நிப்பாரு. 2 பேரையும் நிப்பாட்டி பேசுவாங்க. ஒருத்தர் ஏ, ஒருத்தர் பி. 2 பேர்ல யார் சரியா பேசுறாங்களோ, யார் அமெரிக்காவுக்கான பிரச்சனையை தீர்ப்புன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. அப்படி ஸ்டாலின், சித்தப்பு எடப்பாடி, நம்ம பக்கா மாசு, எங்க அண்ணன் 4 பேரையும் பேச விடு. எங்க அண்ணனை கூட நீ முதல்ல கூட பேச விடு. அதுக்கப்புறம் 3 பேரையும் பேச விடு. இல்ல 3 பேர் பேசின பிறகு அண்ணனை பேச விடு. இல்ல நடுவில் பேச விடு. எப்படி வேணாலும் பேச விடு. எங்க அண்ணன் பேச்ச மீறி இந்த 3 பேரும் பேசிட்டா நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருப்பதிலிருந்து விலகிறோம்டா.